I am quitting YouTube. இதுக்கு மேஜரா 6 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் குவாலிட்டி கண்டென்ட் டெலிவரி. நான் குவாலிட்டி வந்து ஆடியோ குவாலிட்டி பத்தியோ இல்ல வீடியோ குவாலிட்டியோ பத்தி சொல்லல, கண்டென்ட் குவாலிட்டி பத்தி சொல்றேன். நான் சூஸ் பண்ணி போடுற டாபிக்ஸ்லாம் நல்லா இருக்கு, நீங்களும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. பட் எங்க ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லி தரணுன்றது மட்டும் நோக்கம் கிடையாது, உங்களை பண்ண வைக்கணும், உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணுன்றது தான் அதுக்கான ரீசன். ஸ்டார்டிங்கில் கரெக்டாக போயிட்டு இருந்தது, போக போக நான் கொஞ்சம் திசை மாதிரி போயிட்டேன். எனக்கே அது ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருந்துச்சு. நம்ம இதுதான் பண்ணணும்னு வந்தோம், ஆனால் இதை விட்டு நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டேஜில். பேசிக்காக எனக்கு பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண பிடிக்கும். நான் ரியல் டைமாக வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா 1லேருந்து 10 பேருக்கு தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அதுவே சோஷியல் மீடியா இருந்து 1000லேருந்து 1,00,000 பேருக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் பிக் பாய் ஹரி. இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு 1000 சேனல் இருக்கு ஃபிட்னஸ்ல. நீங்க எதுக்கு என்னோட சேனலை பார்க்கணும்? செகண்ட், த இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணி நல்லா பெரிய லெவலில் வரணும்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதர் நீங்க பிஸ்னஸ் பண்றீங்கனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பிஸ்னஸ் பண்ணலாம்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் ரியாலிட்டி அது கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி தான் யூடியூபுக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 5,000 இல்லை 10,000? அந்த யூடியூப் சேனலுக்கு அப்ராக்சிமேட்டா 75,000 to 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐஃபோன் 15க்கு 70,000, ட்ரைபாடுக்கு 2,000, இந்த மைக்கு 2,000, லைட்டுக்கு 4,000, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த ரீச் கிடைக்கல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ 2018 to 20 டயத்தில் வந்து குவாலிட்டியில பெருசாக பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ கரண்டா வீடியோல குவாலிட்டி இல்லைன்னா வீடியோவே பார்க்க மாட்டாங்க. தேர்ட், ஐ ஃபர்காட் தி ரீசன் ஃபார் ஸ்டார்டிங் திஸ் சேனல். ஆக்சுவலா ஃபிட்னஸ் வந்துட்டு சிம்பிளான கான்செப்ட் தான். அது வந்து தப்பா பண்ணா நீங்க நியூஸ்ல பாக்குற மாதிரி டெத்ஸ், ஹார்ட் அட்டாக் அவசியமானது. அதுவே முறையாக பின்பற்றப்படாத போதும் பக்க விளைவு உள்ள மருந்துகளை உட்கொள்ளும் போதும் விபரீதத்தில் முடிகிறது. பிபி பிரஷர் அதிகமா இருக்கும், டேப்லெட் அப்பப்போ எடுத்துக்க மாட்டாரு. லெக் பிரஸ், ஸ்குவாட் எல்லாம் போட்டனால அந்த இதுல அப்படியே மயக்கம் போட்டு இதாயிட்டார். இன்ஜுரி மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஒரு பர்சனல் கைடன்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சனல் ட்ரைனிங் எடுக்கணும்னாலே மினிமம் 3,000 to 10,000 வரும். ஆவரேஜா மந்த்லி ஃபீஸ் சொல்கிறேன், இதை விட அதிகமாகவும் போகலாம். ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப ஒருத்தனுக்கு ஃபிட்னஸ்குள்ளே போகணும்னு ரொம்ப ஆசை இருக்கு, ஆனால் அவனால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ என்னை மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 to 15,000 தான் இருக்கும். இப்படி இருக்கிறப்ப அவங்களால எப்படி இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஸோ அப்போதான் நான் பிளான் பண்ணி லான்ச் பண்றேன் என்னோட பில்ட் யுவர் ஃபிசிக் அப்படின்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். மந்த்லி வெறும் 1,000 rupeesக்கு. ஃபோர்த், ஐ டிடன்ட் மீட் மை கோல். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகிற டைம் எடுக்கும். ஸோ நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கு பின்னாடி 12 to 14 hours ஆஃப் ஒர்க் இருக்கு. ஸ்கிரிப்டிங், ஷூட்டிங், வீடியோ எடிட்டிங், தென் தம்ப்நெயில் டிசைனிங்ட்டு அந்த ஒர்க்கு நிறையவே இருக்கும். இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்றப்ப இன் ரிட்டர்ன் எனக்கு கொஞ்சமாச்சும் காசு வரணும்ல, ஆனால் வரல. ஏன்னா என்னோட சேனல் மானிட்டைஸே ஆகலை. ஃபிஃப்த், இந்த மென்டல் ப்ரெஷர். நான் வீக்லி 2 வீடியோஸ் மேக் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாலும் என்னால் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு இந்த ஒர்க் ஸ்கெடியூல், இந்த ஜிம்முக்கு போகிறது, இதுக்கே ரொம்பவே டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணி ஒரு வீடியோ வச்சு நான் கண்டினியூஸாக போட்டுருந்தேன். வீடியோஸ் போட்டு ரீச்சே ஆகலை. சரி, வீடியோஸ் போட்டால் ரீச் ஆகலை, ஷார்ட்ஸ் போடலான்னு ஷார்ட்ஸ் போட்டால் அதுவும் ரீச் ஆகலை. நான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸும் பண்ணியிருந்தேன். இந்த யூடியூப் குரு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 வீடியோஸில் வந்து என்னோட சிடிஆர் அண்ட் ஏவிடி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். சிடிஆர் வந்து 3 to 4%, அந்த ஏவிடி வந்து 20 to 30% தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஏவிடினா ஆவரேஜ் வியூ டியூரேஷன். இப்போ நான் ஒரு 10 minutes வீடியோ போடுறேன், நீங்கள் எல்லாருமே அதை 4 minutes பார்க்குறீங்கன்னா ஏவிடியோட பெர்சன்டேஜ் வந்து 40. இப்போ சிடிஆர்னா என்னன்னா, இப்போ என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு ஹோம் ஃபீல்டில் வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் எவ்வளோ பேர் காட்டியிருக்கு, அதில் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்ற பெர்சன்டேஜ் தான். ஸோ நம்மளோட வீடியோ ரீச் ஆக மாட்டேங்குது, என்ன காரணம்னு சொல்லி பார்த்து அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் 3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சிடிஆர் வந்து 10 to 15% இருக்கும், ஏவிடி 50 to 60% இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்கேன். வீடியோ ரீச் ஆகிருக்கணும்ல, ஆனால் ரீச் ஆகலை. போன வியூஸோட கம்மியாக போக ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, டெய்லியுமே நான் ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் யூடியூப் பத்தியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் நம்மளுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது, பெருசாக விட்டுட்டு போயிடலாமான்ற மாதிரி தான். நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டோம்.
இதுக்கு மேலே விட்டுட்டு போனால் கரெக்டாக இருக்காது. 6th இந்த டொனேஷன். என்னோட ஒரு சில வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இது மூலியமா நம்ம டொனேஷன் பண்ணலாம் முடியாதவங்களுக்குன்னு. வந்துட்டு ஸ்கேம் கிடையாது. நான் என்னமோ பண்ணி இல்லை வேற ஏதோ மெத்தட் யூஸ் பண்ணி கூட நான் இதை விட பயங்கரமாகவே சம்பாதிச்சிருக்கலாம். நான் ஏன் யூடியூப் சூஸ் பண்ணேன்னா, நான் ஒரு வேல்யூ கொடுக்கணும், அது மூலியமா நான் சம்பாதிக்கணும், அதை வச்சு டொனேட் பண்ணணும், அதில் நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸோட இன்வால்மெண்ட்டும் இருக்கணும். இதுதான் இதோட பிளானே. யூடியூப்பை விட்டு ஃபுல்லாக போயிடுவேன் அப்படின்னு இல்லை. ஒரு 2 to 3 months கேப் எடுக்க போகிறேன். என்ன தப்புலாம் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஏன் நம்ம வீடியோஸ் ரீச் ஆக மாட்டேங்குதுன்றது வந்துட்டு நான் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஒரு நிறையவே படிச்சுட்டேன் யூடியூப் பற்றி. இருந்தாலும் ஏதோ ஒரு பார்ட் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னோட வீடியோஸ் பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. மெயினான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நான் ஃபிட்னஸ் பற்றி மட்டும் சொல்லித்தர போகிறதில்ல. இங்கே ரியாலிட்டியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது முடியும் நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். என்னோட கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியும் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 to 3 months வந்துட்டு வீடியோஸ் மேக் பண்ண போகிறதில்ல. இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிளானோட தான் பண்ண போகிறேன். என்னோட வீடியோஸ் இனி ஃபஸ்ட் இருந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட நல்லா இருக்கும் நம்புகிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுதோ கொடுக்குறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.